இந்த வீடியோவில் கரோனரி தமனி நோயின் அடிப்படைகளை நாங்கள் காண்போம். அது என்ன, யாருக்கு கிடைக்கும், அறிகுறிகள், நோயறிதல் மற்றும் சிகிச்சை. உங்களுக்காகவோ அல்லது நீங்கள் விரும்பும் ஒருவருக்காகவோ நீங்கள் பதில்களை தேடுகிறீர்களானால் கிடைக்கக்கூடிய சிறந்த தகவலை உங்களுக்கு வழங்க நாங்கள் இருக்கிறோம். கார்னரி தமனி நோய் CAD என்றும் அழைக்கப்படுகிறது. இது உங்கள் இதயத்தை பாதிக்கும் ஒரு நிலை. இது அமெரிக்காவில் மிகவும் பொதுவான இதய நோய். CAD இதயத்திற்கு போதுமான இரத்த ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்க கரோனரி தமனி போராடும்போது நிகழ்கிறது. கொலஸ்ட்ரால் வைஃபை என்பது பிளேக்குகள் எப்போதும் குற்றம். இந்த கட்டிகள் உங்கள் தமனிகளை சுருக்கி உங்கள் இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. இதனால் நெஞ்சு வலி, மூச்சு திணறல் அல்லது மாரடைப்பு கூட ஏற்படலாம். CAD பொதுவாக உருவாக நீண்ட நேரம் எடுக்கும். அதனால் ஒரு பிரச்சனை ஏற்படும் வரை நோயாளிகள் தங்களிடம் இருப்பது தெரியாது. ஆனால் கரோனரி நோயை தடுப்பதற்கான வழிகள், நீங்கள் ஆபத்தில் உள்ளீர்களா என்பதை அறியும் வழிகள் மற்றும் அதற்கு சிகிச்சை அளிப்பதற்கான வழிகள் உள்ளன. CAD-ஐ யார் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். கொழுப்புகள் மற்றும் பிற பொருட்கள் உங்கள் தமனிகளின் சுவர்களில் சேரும்போது இது தொடங்குகிறது. இந்த செயல்முறை பெருந்தமனி தடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது பொதுவாக கவலைக்கு எந்த காரணமும் இல்லை. இருப்பினும் அதிகப்படியான உருவாக்கம் இரத்த ஓட்டத்தை தடுக்கும் அடைப்புக்கு வழிவகுக்கும். பல ஆபத்து காரணிகள் உள்ளன. பொதுவான சிவப்பு கொடிகள் இதற்கு பங்களிக்கும் மற்றும் இறுதியில் கரோனரி தமனி நோய்க்கு வழிவகுக்கும். முதலாவதாக, வயதாகிறது என்பது மிகவும் சேதமடைந்த மற்றும் குறுகிய தமனிகளை குறிக்கும். இரண்டாவது, ஆண்கள் பொதுவாக அதிக ஆபத்தில் உள்ளனர். ஆனால் பெண்களுக்கு ஏற்படும் ஆபத்து மாதவிடாய் நின்ற பிறகு அதிகரிக்கிறது. தற்போதுள்ள சுகாதார நிலைமைகளும் முக்கியம். உயர் இரத்த அழுத்தம் உங்கள் தமனிகளை தடிமனாக்கலாம், உங்கள் இரத்தத்தை கீழே குறைக்கலாம். அதிக கொலஸ்ட்ரால் அளவுகள் பிளேக் கட்டும் விகிதத்தை அதிகரிக்கலாம். அதிக எடையுடன் இருப்பது போன்ற நீரிழிவு நோய் அதிக ஆபத்துடன் தொடர்புடையது. உங்கள் வாழ்க்கை முறையும் ஒரு பெரிய பாத்திரத்தை வகிக்கிறது. உடல் உழைப்பின்மை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட கால மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் புகை அனைத்தும் உங்கள் ஆபத்தை அதிகரிக்கலாம். இறுதியாக, குடும்ப வரலாறு. நெருங்கிய உறவினருக்கு சிறு வயதிலேயே இதய நோய் இருப்பது கண்டறியப்பட்டால் நீங்கள் அதிக ஆபத்தில் உள்ளீர்கள். இந்த காரணிகள் அனைத்தும் சேர்ந்து CAD உருவாகும் அபாயத்தை சித்தரிக்கும். ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம். நினைவில் கொள்ளுங்கள், பெரும்பாலான பம்புகளைப் போலல்லாமல் இதயம் அதன் சொந்த ஆற்றல் விநியோகத்தை பம்ப் செய்ய வேண்டும். இது குறைவாக வேலை செய்கிறது. மேலும் உங்கள் மார்பில் அழுத்தம் அல்லது இறுக்கத்தின் இந்த அறிகுறிகளையும் நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வலி ஆஞ்சினா என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் உடலின் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்கள் இதயம் போதுமான இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாத போது யாரோ ஒருவர் உங்கள் மார்பில் நிற்பது போல் உணரலாம். செயல்பாட்டின் போது உங்களுக்கு மூச்சு திணறல் அல்லது தீவிர சோர்வு ஏற்படலாம். மேலும் ஒரு தமனி முழுவதுமாக தடைப்பட்டால் அது மாரடைப்புக்கு வழிவகுக்கும். மாரடைப்பின் உன்னதமான அறிகுறிகள் மற்றும் அறிகுறிகளானது அடிவயிற்று மார்பு வலி, உங்கள் தோள்கள் அல்லது கைகளில் வலி, மூச்சு திணறல் மற்றும் வியர்வை ஆகியவை அடங்கும். இருப்பினும் பல மாரடைப்புகள் எந்த அறிகுறிகளும் இல்லை மற்றும் வழக்கமான பரிசோதனையின் போது கண்டறியப்படுகின்றன. உங்கள் டாக்டரிடம் பேசுவதன் மூலம் கேட் தொடங்குகிறது. பில் உங்கள் மருத்துவ வரலாற்றை பார்க்கவும், நிதி பரிசோதனை செய்யவும் மற்றும் வழக்கமான இரத்த வேலைகளை ஆர்டர் செய்யவும் முடியும். அதை பொறுத்து அவர்கள் பின்வரும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சோதனைகளை பரிந்துரைக்கலாம். மற்றும் எலக்ட்ரோகார்டியோகிராம் அல்லது ECG மற்றும் எக்கோகார்டியோகிராம் அல்லது இதயத்தின் ஒலி அலை சோதனை, அழுத்த சோதனைகள், இதய வடிகுழாய் மற்றும் ஆஞ்சியோகிராம் அல்லது கார்டியாக் சிடி ஸ்கேன். கரோனரி தமனி நோய்க்கு சிகிச்சை அளிப்பது பொதுவாக உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதை குறிக்கிறது. இது ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுதல், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தல், அதிக எடையை குறைத்தல், மன அழுத்தத்தை குறைத்தல் அல்லது புகைப்பிடிப்பதை விட்டுவிடுதல் போன்றவையாக இருக்கலாம். நல்ல செய்தி என்னவென்றால், இந்த மாற்றங்கள் உங்கள் பார்வையை மேம்படுத்த நிறைய செய்ய முடியும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வது தேவைப்படும்போது ஆரோக்கியமான தமனிகளை கொண்டிருப்பதை மொழிபெயர்க்கிறது.
சிகிச்சையில் ஆஸ்பிரின், கொலஸ்ட்ராலை மாற்றும் மருந்துகள், பீட்டா பிளாக்கர்கள் அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது கார் போன்ற சில மருத்துவ நடைமுறைகள் போன்ற மருந்துகள் அடங்கும். அல்லது கரோனரி தமனி பைபாஸ் அறுவை சிகிச்சை. உங்களுக்கு கரோனரி தமனி நோய் இருப்பதை கண்டறிவது மிக பெரியதாக இருக்கலாம், ஆனால் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இந்த நிலையை நிர்வகிக்கவும் வாழவும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உள்ளன. கொலஸ்ட்ராலை குறைத்தல், இரத்த அழுத்தத்தை குறைத்தல், புகையிலையை கிளறுதல், ஆரோக்கியமாக உண்ணுதல், உடற்பயிற்சி செய்தல் மற்றும் உங்கள் மன அழுத்தத்தை நிர்வகித்தல் போன்றவற்றால் உலகை மாற்ற முடியும். சிறந்த இதய ஆரோக்கியம் உங்களை பயிற்றுவிப்பதன் மூலம் தொடங்குகிறது. எனவே கரோனரி தமனி நோய் பற்றி உங்கள் மருத்துவரிடம் கேட்க பயப்பட வேண்டாம். இந்த நிலையை பற்றி மேலும் அறிய விரும்பினால்